வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு சங்க இலக்கிய உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். நம்ம பார்க்க போறது சிறு பாணாற்றுப் படை. அதாவது ரொம்ப வறுமையில வாழ்ற ஒரு கலைஞனுக்கு வள்ளல் மாதிரி ஒரு ராஜாவை எப்படி போய் பார்க்கறதுன்னு வழி காட்டுற ஒரு சூப்பரான பழங்கால கையேடு. வாங்க, அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்துக்கலாம். வெயிலுருப்புற்ற வெம்பரல் கிளிப்ப. இந்த ஒரு வரியோட தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, சுட்டு எரிக்கிற வெயில்ல சூடான கூழாங்கற்கள் காலை கிழிக்கிற ஒரு மோசமான பாதை. அந்த வலி எப்படி இருக்கும்? சரி, இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க தான் அந்த கலைஞர், ஒரு பாணர், அதாவது ஊர் ஊரா பாடி பரிசு வாங்குறவர். உங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. கையில காசும் இல்ல, பசி, வறுமை. இப்படி ஒரு நிலைமையில உதவிக்கு யார்கிட்ட போவீங்க? என்ன செய்வீங்க? உங்க நிலைமை ரொம்பவே மோசம். உங்க இசைக்குழு களைஞ்சு போச்சு, இசைக்கருவிகள்லாம் அமைதியாயிடுச்சு. உங்க சமையலறையில எந்த அளவுக்கு வறுமைனா, அப்பதான் குட்டி போட்ட ஒரு தாய் நாய் கூட பசியில குறைக்குதாம். கவிதையில இத வறுமையோட உச்சகட்டமா சொல்றாங்க. இப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல அனுபவம் உள்ள ஒரு புலவர் உங்கள பாக்குறாரு. அவர் ஒரு வழி சொல்றேன்னு வராரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். எங்க போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எங்க போக கூடாதுன்னு சொல்றாரு. இங்க பாருங்களேன், சேரர்களோட தலைநகரம் வஞ்சி, பாண்டியர்களோட மதுரை, சோழர்களோட உறையூர், தமிழ்நாட்டோட 3 பெரிய சாம்ராஜ்யங்களோட தலைநகரங்கள். ஆனா அந்த வழிகாட்டுற புலவர் என்ன சொல்றார் தெரியுமா? அங்கெல்லாம் போறது வேஸ்ட். ஆமாங்க, அவ்ளோ பெரிய ராஜாக்கள் கிட்டயே போறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. பெரிய பெரிய ராஜாக்களே வேண்டான்னா அப்போ யாருதான் வல்லமைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணினாங்க? யார் அந்த இலக்கணமா இருந்தாங்க? இங்கதான் வராங்க கடையில வள்ளல்கள். இவங்க தான் வள்ளன்மையோட மறு உருவம். குளிர்ல நடுங்குன மயிலுக்கு போர்வ கொடுத்த பேகன், படர இடமில்லாத முல்லைக்கு தன்னோட தேரையே கொடுத்த பாரி, கேட்டவங்களுக்கு தன் குதிரையை கொடுத்த காரி, விலை மதிக்க முடியாத ஆடையை சிவன் சிலைக்கு கொடுத்த ஆய், சாகவரம் தரும் நெல்லிக்கனிய ஔவைக்கு கொடுத்த அதியமான், நண்பர்களுக்கு கணக்கு பார்க்காம செல்வம் கொடுத்த நள்ளி, அப்புறம் தன் மலை நாட்டையே பாணர்களுக்கு பரிசா கொடுத்த ஓரி. இதுதான் அந்த காலத்துல வள்ளன்மைக்கான ஒரு பெஞ்ச் மார்க். மனுஷங்க மேல மட்டும் இல்ல, விலங்குகள், செடி கொடின்னு எல்லா உயிர்கள் மேலயும் இரக்கம் காட்டுறதுதான் உண்மையான கொடைன்னு இது அழகா சொல்லுது. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, உங்க வழிகாட்டி இந்த 7 வள்ளல்கள்ல ஒருத்தர்கிட்ட கூட உங்கள அனுப்பல. அவர் உங்கள ஒரே ஒருத்தர்கிட்ட தான் அனுப்புறாரு. மன்னன் நள்ளியக்கோடன். அவர்கிட்ட போற வழி ரொம்பவே வித்தியாசமானது. இப்போ உங்க பயணம் அப்படியே மாறுது. கஷ்டமான பாதையிலிருந்து விலகி நள்ளியக்கோடனோட செழிப்பான நாட்டுக்குள்ள நுழையறீங்க. முதல்ல நள்ளியக்கோடன் நாட்டோட கடற்கரைக்கு நீங்க போறீங்க. அங்க இருக்கிற மீனவர்கள் உங்களை இனிப்பான பக்குவமான கள்ளு கொடுத்து வரவேற்கிறாங்க. அங்க வறுமைங்கிற பேச்சுக்கே இடமில்ல, உபசரிப்பு மட்டும்தான். உங்க பயணம் வேலூர் காட்டுக்குள்ள தொடருது. அங்க இருக்கிற வேட்டைக்காரங்க சுவையான கறியும் இனிப்பு புளிசாதமும் கொடுத்து உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு ராஜாவோட மக்கள் இவ்ளோ தாராளமா இருக்காங்கன்னா அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா ஆமூரோட விவசாய நிலத்துக்கு போறீங்க. அங்க இருக்கிற விவசாயிகள் அப்போதான் பிடிச்ச நண்டு கறியோட அருமையால வெள்ளைச்சோறு பரிமாறுறாங்க. ராஜாவை பாக்குறதுக்கு முன்னாடியே அவரோட மக்களோட உபசரிப்பே உங்க பசியையும் கஷ்டத்தையும் போக்கிடுது. இப்போ பயணத்தோட கிளைமேக்ஸ். மன்னன் நள்ளியக்கோடனை சந்திக்க போறீங்க. அவரோட அரசவையில நள்ளியக்கோடன் நட்சத்திரங்களுக்கு நடுவுல முழு நிலா மாதிரி கம்பீரமா உட்கார்ந்திருக்காரு. அவரை தெரிஞ்சவங்க எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. அவரை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? முதல்ல அறிஞர்கள். அவங்க சொல்றாங்க, அவர் செஞ்ச உதவிய மறக்காதவர், ரொம்ப பணிவானவர், இரக்க குணம் உள்ளவர். அடுத்து வீரர்கள். அவங்க அவரை புகழறாங்க. அவரோட வீரத்துக்காகவும் பயந்த ஓடி வர்றவங்கள காப்பாத்துற குணத்துக்காகவும். பெண்கள் அவரை புகழ்றாங்க. அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேத்துறதுக்காகவும் கொடுத்த வாக்க எப்பவும் காப்பாத்துறதுக்காகவும். இது அவரை பத்தின ஒரு முழுமையான பிம்பத்தை நமக்கு கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் மேல பாணர்கள், அதாவது உங்கள மாதிரி கலைஞர்கள் அவரை புகழ்றாங்க. ஒரு கலைஞரோட திறமைய சரியா புரிஞ்சுக்கிட்டு எந்த எல்லையும் இல்லாம வாரி வழங்கறதுக்காக. ஒரு கலைஞனுக்கு இதை விட வேற என்ன வேணும் இல்லையா? நீங்க உங்க சின்ன ஆழ வாசிச்சு உங்க திறமைய காட்டினதும் மன்னனோட ரெஸ்பான்ஸ் உடனடியா வருது. அவர் உங்களை காக்க வைக்கவே இல்ல. சரி, அந்த உடனடி ரெஸ்பான்ஸ் என்ன? அந்த பாணருக்கு கிடைச்ச கடைசி பரிசு என்னன்னு பாப்போம். முதல்ல ஒரு அற்புதமான தேர். பாரி முல்லைக்கு கொடுத்தாரே அந்த மாதிரி ஒரு தேர். இது வெறும் வண்டி இல்ல, இது ஒரு பெரிய மரியாதை, ஒரு அங்கீகாரம். அதோட நிறுத்திடல,
பாம்பு சட்டை உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மென்மையான பட்டு ஆடைகள், உங்க கஷ்டத்தையெல்லாம் மறக்கடிக்கிற மயக்கும் பானங்கள், பழப்பழன்னு மின்னுகிற தங்க தட்டுல ஒரு பிரம்மாண்டமான விருந்து. அப்புறம் அவர போர்ல ஜெயிச்ச நாடுகள்ல இருந்து கொண்டு வந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரு கணக்கு வழக்கா, ஒரு கொடுக்கல் வாங்கலா இருக்கிற நம்ம உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான வல்லமைக்கு என்ன மதிப்பு இருக்கு? 2000 வருஷம் பழமையான இந்த கவிதை இன்னைக்கும் இந்த கேள்விய நம்ம கிட்ட ரொம்ப அழுத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கு.